எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டில் சூப்பரான ஊரில் இருக்கும். அதாவது ஊட்டியில் தான் இருக்குங்க. உங்களுக்கு சுற்றி பார்த்தாலே தெரியும், நல்லா சில்லுன்னு ஒரு அருமையான ஏரியா. ஆனால் இங்கே கிளைமேட் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஷூட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். டக்குன்னு ஃபாக் ஆகிடும், டக்குன்னு வெயில் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட்லாம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்குற ரெசிபினா பதன பெங்குவே. பதன பெங்குவேன்னா ரெஞ்சாலும் சின்ன சின்ன வெங்காயமும். அந்த காலத்தில் குந்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல விளைவிச்சிட்டு இருந்தாங்க அந்த ரீஜியன்ஸில். எங்கள் அட்டி மாதம் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அது ரெடி ஆகிருக்கும். நல்ல சுவையாக இருக்கும், குளிருக்கு எதமாக இருக்கும். எப்பவுமே கத்திரிக்காய் வச்சு ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு மேலே புதுசாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரிங்களா? பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிடுவீங்க. அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட டிஷ் இது, ஆனால் செமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி வாங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நம்ம யார்ட்டு கேட்க போகிறோம். நம்ம அருண் ப்ரோ, அக்கார் ஹைலாண்ட் ரெசார்ட் டேரக்டரை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி கிடைச்சிக்கலாம். அப்போலாம் அவங்க வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ பிரதர். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படுகாஸோடைய ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு குசீன் பிரதர். இதுக்கு பேர் வந்து பதன பெங்குவான்னு சொல்லுவாங்க. பதனா பெங்குவா. பெங்குவா. பதனானா கத்திரிக்காய், பெங்குவானா வெங்காயம். ஓகே. நம்ம இங்கே வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ஸோ குன்ன பெங்குவான்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம்னா குன்ன பெங்குவா. குன்னா சின்னதா, சின்ன சிறுசுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் கத்திரிக்காயும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அப்படிங்களா? ஆமாம், கத்திரிக்காய்க்கும் சின்ன வெங்காயத்துக்கும் ஒரு சின்ன மேரேஜ் நடக்கும் போது. ஓகே. பதன பெங்குவே ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாரும் சொல்லுங்கள். சொல்லிடுறேன். சீரகம் 1 டீஸ்பூன், வரமல்லி 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், குருமிளகு 1/2 டீஸ்பூன், கத்திரிக்காய் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 150 to 200 கிராம், தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கோல்டு வின்னர் ஆயில் 100 ml, அட்டி மாசுடி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு. இப்போ பதன பெங்குவுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டாரு. நீங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணுற அந்த பக்குவம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷெஃப் தீனாஸ் கிச்சன் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் இந்த வீடியோவை பற்றியோ இல்லை உங்களுக்கு வேறு எதாவது சஜஷன் தரணும், இல்லை ஒரு ரெசிபி ஃபீட்பேக் தரணும், இல்லை புதுசாக எங்கள் ஊரில் இது மாதிரி ரெசிபி இருக்குது அப்படி எதுனா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேடி நாங்கள் வருவோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாங்க. வழக்கம் போல் நீங்களே நானே தான் ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இந்த இடத்துல என்னதான் அடுப்பு ஆன் பண்ணாலும் ஆனாயிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம நாளை வறுக்க போகிறோம். அதில் கடினமான பொருட்களை ஃபர்ஸ்ட் போட்டுறோம். அது ஒரு 2 செகண்ட் வறுத்தோம்னா அடுத்து அப்படியே ஒன்றா இறக்க போகிறோம். சரி. ஃபர்ஸ்ட் இந்த பெப்பர் சீட்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் போட்டுறோம். ஓகே. ஓ, கடினம்னா ஹார்டாக இருக்கிறது சீக்கிரம் வறுபடாத ஃபர்ஸ்ட் போட்டுறோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கோம். இங்கே கொஞ்சம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கணும் அது மாதிரி அவங்க வீட்டில் செஞ்சிடலாம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் அந்த அளவில் நீங்கள் வீட்டில் போட்டுருக்கீங்க. ஆமாம். சரி, ஓகே, டன். மிளகு போட்டுருக்கோம். மிளகு வந்து ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் ஆகுது. சரி, ஓகே. வரமல்லிங்க வரமல்லி போட்டுறோம். ஓகேங்க. இதுக்கப்புறம் சோம்புங்க. இன்னொரு விஷயம், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்புலாம் பண்ணும்போது சோம்புலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது இங்கே எப்படின்னு தெரியல, நம்ம சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதான் சொன்னேன், அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் இது செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் பிரியாணிக்கு இதை வச்சு சாப்பிடலாம். அப்படிங்களா? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கு வேற லெவலில் இருக்குங்க. ஓகே. அடுத்து சீரகம். சரி. ஒரு 2 பொருள் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போதோ, அந்த 2 பொருள் வேறு விதமாக யூஸ் பண்ணும்போதோ அந்த பக்குவம் மாறும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அது வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ ப்ரோ கொடுங்க. சரிங்களா? வறுபட்டுருச்சு. ஓகே, இதான் பக்குவம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணும்? இப்போ நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிடலாம். ஓகே. மிக்சியில் அரைக்கும் போது எப்படி நைஸாக அரைக்கணும்? நைஸாக அரைக்கணும். ஓகே. அப்போ அரைச்சலாம். தண்ணி கிண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நைஸாக பவுடராக அரைக்கணும். ஓகே. இதில் கொட்டுங்க. கொட்டி பொடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஆஹா, கொட்டும் போதே நல்லா வாசம் வருது. நெடியும் வருது, அந்த மிளகு நெடியும் வருது. இப்போ இந்த பக்கம் ரைட் ஆகுது. ஆமாங்க, இதுதான் பக்குவங்க. அடுத்தது பிரதர், இப்போ எனக்கு கோல்டு வின்னர் ஆயில் கொடுங்க பிரதர். ஓகே. ஒரு 100 ml இது யூஸ் பண்ணுறோங்க. சரி, ஓகே. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணுங்க.
எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம் பிரதர். சரி ஓகே. கடுகு போட்டோன்னா பொரியணும் பிரதர். Okay. இல்லாட்டி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க கடுகு போட்டோன்னா பொரியணும்டா, இல்லாட்டி என்னடா சமைக்கிறீங்கன்னு என்னை திட்டுவாங்க. ஆமாங்க. ஸோ என்ன சூடான இதை நானும் கேட்பேன் நான். அதான் சில பேர் எண்ணெயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுருவாங்க, அது பொரியமா புரியும். அது தவறான விஷயம் அது. ட்ரூ. கடுகு பார்க்குறதுக்கு சிறுசாக இருந்தாலும் பிரதர் கிச்சனேவே ஒரு ஷேக் பண்ணிடும். ஓகே. வெங்காயம் போட்டுறோம். ஓகே. சின்ன வெங்காயம் பிரதர். இதில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது குன்ன பெங்குவே. பெங்குவே. ஓகே. ஆஹா ஆஹா, அந்த எண்ணெயில் அந்த கடுகு பொரிஞ்சு வரும்போது அந்த வெங்காயம் போடும்போதும் அந்த ஒரு வாசனை நல்லா வருது பார்த்தீங்கன்னா. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கணும். ஆமாம். எங்கே எப்படி ஆக்குபென்சி இருக்கும் ஆல்வேஸ் ஃபுல்லாக. ஏன்னா நேற்று வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே நிற்க முடியல, எல்லாரும் கெஸ்ட் வந்துட்டு வீக்கெண்ட்ஸ் அதனால. ஸோ வர கெஸ்ட் எல்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அனுப்பணும் தான் ஒரு நாளும் நாங்கள் அதை நோக்கி மட்டும்தான் நாங்கள் எங்களோட வேலை இருக்கும். கெஸ்ட் வந்து எங்களுக்கு குடும்பம், அவங்க தான் எங்களோட குடும்பம். ஸோ அது ஃபேமிலியாக வந்து டேக் கேர் பண்ணும்போது அவங்களும் நம்ம ஆன்சர் கொடுப்பாங்க, நம்மளும் அவங்க டேக் கேர் பண்ணுவோம். அவங்க தான் பிரதர் பாஸ் நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சுங்க பிரதர். இந்த பக்கம் போதுங்க. நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆயிடும். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் தி டிஷஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. ஆமாங்க பிரதர். மெயின்லி ஃபார் டைஜஷன். ஏன்னா ஊட்டி வந்து உங்களுக்கு கோல்ட் கிளைமேட்டு, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் இங்கே. ஓகே. ஸோ ஈஸிலி டைஜஷன் நடக்கிறதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுறது. புரியுது. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ், 3 to 2 மினிட்ஸ் வணங்கட்டுங்க. அடுத்தது நம்ம மெயின் ஹீரோ என்ட்ரி. கத்திரிக்காய் என்ட்ரி ஆகிறது. அதோட ராணி வர போறாரு. யாருக்கு? அந்த மசாலா. ஆமாம், கரெக்ட், சூப்பருங்க பிரதர். ஸோ அப்போ ராஜா என்ட்ரி. ஆமாம். கத்திரிக்காய், ராணி வந்து மசாலா, அட்டி மாசுடி. சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுத்து இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். சரி ஓகே. தக்காளியை உள்ளே இறக்குறோங்க. ஓகே. தக்காளி அதிகமாக போடுறோம் எப்படி? 2 தக்காளி போதும். வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி அதிகமாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். ஓகே. ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். இப்போவே நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டுருவோம். உப்பு வச்சுருக்கோங்க. கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. கல்லுப்பு வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஓகே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி காமிச்சிட்ருக்கோம். ஒரு ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அப்படியே தட்டி விடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. சரி, தக்காளி வேகட்டும். ஓகே. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த பக்கம் போதுமா? இந்த பக்கம் போதும். காமிங்க அந்த தொக்கு பக்குவம். ஆமாங்க. வெங்காயம் தக்காளியும் எல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்று அது சரியா இருக்கு. அதே ஆயில் விட்டுருக்கு பாருங்க. ஆமாம். நம்ம ஆயில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதே ஆயில் விட்டுருக்குங்க நல்லா வணங்கி. ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம ஊட்டியோடைய பர்பிள் ட்ரெஷர் உள்ளே இருக்கிறோம். ஒரு காலத்துலேயே வந்துங்க பிரதர், யூரோப்பில் அங்கெல்லாம் வந்து இது மேட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. என்னது? மேட் ஆப்பிள், பைத்தியக்கார ஆப்பிள்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிட்டா வந்து மூளை வந்து கரெக்டாக சிந்திக்காது, அது இதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மிச்சலின் ஸ்டார் கிச்சன் எல்லாத்துலேயும் இன்னைக்கு பிரிஞ்சால் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இது இல்லாமல் மிச்சலின் ஸ்டார்ஸ் கிச்சனே இல்லை. புரியுது. ஓகேண்ணா. ஆமாங்க. இப்போ இந்த மசாலாவோட கத்திரிக்காய் நல்லா பிளெண்ட் ஆகுங்க. அதாவது வெங்காயம் தக்காளியோட நல்லா பிளெண்ட் ஆகுது. இதை சொன்னேன், இது ஸ்பாஞ்ச் மாதிரி அதே நம்ம பக்காவாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் லைஃப் லெசன் இருக்குங்க பிரதர். சில இன்க்ரீடியன்ஸ் வந்து பயங்கரம் ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிற்கும், பயங்கரமாக சத்தமெல்லாம் விடும். ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து மெல்ட் ஆகும், சைலண்டாக இருக்கும். ஆனால் கடைசியாக கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் இருக்குது பாருங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் பணிஞ்சு போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம உயரத்துக்கு வருவோங்கிறது கத்திரிக்காயிலேருந்து கற்றுக்கலாம். நல்ல விஷயம். எப்படிலாம் இன்சிட் பண்ணுறது பாருங்க, நல்ல விஷயத்த. உண்மைங்க பிரதர். அதாவது நம்ம வீட்டில் வந்து இது செய்யாத, அது செய்யாத, இது செய் அப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை இப்படி அழகாக சொல்லும் போது எல்லாரும் புரியும் நினைக்கிறேன். பிரதர் இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு 30% வணங்கிருச்சுங்க பிரதர். ஸோ இந்த பர்பிள் கலர் மாதிரி லைட்டாக ஒரு க்ரீனிஷ் பிளாக்கிஷ் கலர் வந்து இந்த ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ அட்டி மாசுடி ஆட் பண்ணுறோங்க பிரதர். அடுத்தது வந்து நம்ம அரைச்சி சீரகம், சோம்பு, பெப்பரு, மல்லி 4 சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த மசாலா, அந்த மசாலா இப்போ ஆட் பண்ணுறோம். சரி. இப்போ இதை வந்து நல்லா பரட்டுறோங்க பிரதர். நல்லா பரட்டிட்டு சும்மா ஒரு 3 மினிட்ஸ் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா பரட்டுறோங்க. ஓகே. கத்திரிக்காய் கூட இது போய் பிளெண்ட் ஆகணும். ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்னலைங்க பிரதர், கத்திரிக்காய்க்கும் ஆனியனுக்கும்
என்ன பண்ணுறவங்க ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு வந்திருக்கிற சொந்த பந்தம் சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு வந்திருக்கவங்க தான் இவங்கெல்லாம். நானும் எவ்வளோ கல்யாணத்தை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி கல்யாணத்தை பார்த்ததே இல்லை. கத்திரிக்காயும் வெங்காயம் கல்யாணத்தை வந்து இப்போ தான் பார்க்குறேன் நான். இப்போ வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சுங்க நம்ம போட்ட மசாலா. இப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இந்தாங்க ஊற்றலாமா? இப்போ ஊற்றலாம். காய் வேகிற பக்கத்துக்கு ஊற்றினா போதும். சரி, ஓகே, டாங்க. இதோ இது ஈக்குவலாக இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு பாருங்க. இது எப்படி செமி கிரேவியாக வருமா, கிரேவியாக இருக்கும்? தொக்கு மாதிரி வரும். தொக்கு மாதிரி, செமி கிரேவி. சரி, ஓகே. செமி கிரேவிங்க. அப்போ கத்திரிக்காயெல்லாம் வெந்த பிறகு காட்டுங்க. ஷூர். ரைஸோட சாப்பிட்றோமா? ரைஸோட, தோசையோட, ராகியோட, மூணோடய சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா கத்திரிக்காய் வந்திருக்கு. எவ்வளோ வேகணும். அந்த கிரேவி பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்து வந்திருக்கு எல்லாத்துக்கும் ஒன்னோட ஒன்று. ட்ரூ பிரதர். இந்த கத்திரிக்காய் நல்லா வந்துச்சு பாருங்க பிரதர். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே. நீங்கள் இப்போ முழுசாக இருக்குங்க பிரதர் கத்திரிக்காய். சிலருக்கு வேணுங்கிறவங்க நம்ம கத்திரிக்காயை ஸ்மாஷும் பண்ணிக்கலாம். எல்லாமேவா? இல்லை ஒன்று ரெண்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நங்குன்னு யார் மேலே கோவம் இருக்கோ அவங்க நினச்சி நங்குன்னு கொடுத்துனா ஸ்மாஷ் ஆகி இன்னும் கிரேவி வந்து திக்காயிரும். ஓகே. முழுசாக வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே வச்சு சாப்பாடில் அது கூட சேர்ந்து பயந்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. எப்படி ஆகுது பாருங்க. எனக்கெல்லாம் கத்திரிக்காய் அப்படியே முழுசாக சாப்பிடணும். சும்மா 1-2 மட்டும் தாங்க பண்ணுறோம். ஆனால் இந்த கத்திரிக்காய் நீங்கள் அந்த லைட்டாக அந்த ஸ்மாஷ் பண்ணும்போது அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் மேலே வரும்போது நல்லா இருக்கு. ஆமாங்க. இப்போ நீங்கள் கொத்தமல்லி கொடுத்தீங்கன்னா மேலே கார்னிஷ் போட்டு ரெடி பண்ணிடலாமா? நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே. சுற்றி அங்கங்கே குரங்கு வந்துட்டு தான் இருக்கு. இந்த அரோமாக்குங்க பிரதர் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி நல்லா தரமாக வைங்க. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சரிங்க. எப்பவுமே குழம்பு சொல்லும்போது என்ன பண்ணுன்னா, ஒன்று திக்கா ஆக்கிறதுக்கு வந்து அந்த தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் பேஸ்ட்டோ இல்லை வேற என்ன போடுவாங்க. இங்கே திக்கா ஆயிருக்கு. திக்கான பிறகு வந்து அந்த குழம்பு தனியாக பிரிஞ்சு வரல. திக்னிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம எதோ ஒன்று போடுவோம். ஆனால் இந்த இடத்துல எது வேணாலும் திக்கா நல்லா வந்திருக்கு. வெங்காயம் இருக்காங்க பிரதர். ஆமாம், வெங்காயம் கத்திரிக்காய் இதுதான் சொன்னேன். ரெண்டும் கலந்து சாப்பிடணும் பிரதர். எப்படி இருக்குங்க அந்த கத்திரிக்காய்? அந்த மெதுன்னு இருக்கிறதுக்கும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த இந்த மேல் நாக்கு சொல்லுவாங்க, அந்த மேல் நாக்குல அந்த காரம் ஒட்டுது. சூப்பரா இருக்கு. அந்த வெங்காயமும் கத்திரிக்காயும் ரெண்டும் ஒன்னாவே இருக்கு. இதான் சொன்னேன் அந்த கல்யாணம்னு. நீங்க ஒரு பர்ஃபெக்ட் மேரேஜ்ல 2 இம்பர்ஃபெக்ட் பர்சன்ஸ் தனியா சாப்பிடவே விட மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். நல்ல விஷயம். 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. நீங்க ஒரு வாய் எடுக்கும்போது கத்திரிக்காயும் வெங்காயம் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வெங்காயம் ஹைலைட்டு. அந்த வெங்காயம் கத்திரிக்காய் சாஃப்டாக இருக்குது. அந்த வெங்காயம் 1-2 முழுசாக இருக்கும்போது அவங்க போட்டிருக்க அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. தோசைக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும், ராய்க்களிக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று இந்த கத்திரிக்காய் அப்படி எடுத்து ஏன் ஸ்டைலில் அப்படியே முழுசாக அப்படி சாப்பிடணும். ஆட்டு எலும்பு மாதிரி அப்படியே தெரிக்குது பாருங்க பிரதர். வெரி குட். நம்ம லைஃப்லையும் நிறைய கோவப்படுவோம், ஆத்தரப்படுவோம், லைஃப்பில் டெய்லி ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் பீயிங் சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கிறது ஒரு வீக்னஸ் இல்லை, நம்மளோட நல்ல அழகான மனுஷனாக வெளியே காட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தால் நம்ம அழகாக தெரியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கத்திரிக்காய். நல்ல விஷயம். அதே டைமில் நிறைய மக்கள் கூட பழகணும். நிறைய பேருக்கு பழகும் போதும் ஒருத்தர் எப்படி பேசுறாங்கன்னா அந்த அனுபவம் மாதிரியும் நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ கற்றுக்கும்போது நிறைய விஷயம் கற்றுக்கலாம். உங்கள்கிட்ட தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ப கொடுங்க. இன்னைக்கு நம்ம இங்கே செஞ்சுருக்கிற கத்திரிக்காய் தொக்கு படுகா லாங்குவேஜில் வேறு, பட் நம்ம இதில் கத்திரிக்காய் தொக்கை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஃப் தீனாஸ் கிச்சனுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அக்காட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டி ரிசர்வேஷன் ரூம் ரிசர்வேஷன்ஸ்க்கும் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் நீங்கள் டேபிள் புக் பண்ணணுன்னா நான் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் தரேன். 8939856403 8939856408. லேண்ட்லைன் நம்பர் 0423245002 25 வரைக்கும். தேங்க்யூ கொஞ்சம் கிரே கொடுங்க. கொடுக்குறேங்க பிரதர். அப்போட அள்ளி தர மாட்டாரு, கிள்ளி தான் தராரு. இல்லைங்க தராரு. இல்லைங்க சார், கொஞ்சமாக கொடுத்தா தான் நீங்கள் திரும்ப கேட்டே இருப்பீங்க. எனக்கு ஒரு சந்தோஷம். நான் திருப்பி சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். சிம்பிள். தேங்க்யூ. இந்த மாதிரி ரெசிபி தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆமாங்க. 100 பொருள் வச்சு பண்ணி பண்ணுற டிஷ்ஷுக்கும் 4 பொருள் வச்சு ஈஸியாக பண்ணுற ரெசிபிக்கும் அதை தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சிம்பிளாக இருந்தாலே அது அழகாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. முக்கியம் இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மசாலா அவர் சொல்லி கொடுத்த அந்த ரேஷியோவில் நீங்கள் மசாலா ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், விட மாட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை இன்னொரு ஊரில் சந்திக்கிறேன். See you, bye, take care. Thank you so much.